கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் உங்களை பார்ப்பதற்கு நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளில் ஊழியரின் ஊழியத்தை குறித்து பார்ப்போம். ஊழியர் சொல்லும்போது புதிய விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றுக்கொண்டு சீஷனாக ஆகும்போது அவங்க எல்லாரும் ஊழியனாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. சுவிசேஷம் என்மேல் விழுந்த கடமையை சொன்னது போல் அது சொல்லாவிட்டால் ஐயோ என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த நாளில் ஊழியத்தை குறித்து மறுபக்கம் நம்ம பார்க்க போகிறோம். கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொள்ளுங்க என்று சொன்னது போல் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அதை நம்ம கை கொள்ளணும். அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நல்ல வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். எபிரெயர் 1:7 நம்ம படிப்போம். தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆமென். தேவ தூதர்களை காற்றுனால தேவன் பயன்படுத்துகிறாரு. ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாக கர்த்தர் பயன்படுத்துகிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கும்போது அக்கினி நாவாக நம்மளை என்ன செய்கிறாரு? அபிஷேகப்படுத்துகிறார். அப்போ நம்ம வாயில் அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் பூமியில் அக்கினியை போட வந்தேன், அது இப்போவே பற்றி எரியணும்னு ஆசைப்படுறாருன்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சார்? அக்கினி நாவுனால பாஷைகளை பேச வைச்சார். அப்புறம் பலவித பாஷைகளை அந்நிய பாஷைகளை பேசினாங்க. அப்போ இன்றைக்கு வாய்களினால கர்த்தர் நம்மளை அக்கினி நாவினால் அபிஷேகப்படுத்துகிறார். கட்டளைகள் அப்படின்னா உண்மையாக பேசுகிறது, உண்மையாக நடக்கிறது. அதுதான் இந்த அக்கினி ஜுவாலையாக ஊழியக்காரங்களை நம்மளை உருவாக்குறார். இன்றைக்கு நம்ம வாயினால் கர்த்தர் நம்மளை அக்கினியை போட நம்மளுக்கு வந்திருக்கிறார். என்ன அக்கினினா கட்டளைகளையும் நியமங்களையும் உண்மையிலும் நடக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். குடும்பத்தில் நம்ம சுற்றி இருக்கிறபோது, குடும்பத்தில் நம்ம உண்மையாக இருக்கும்போது, ஒரு பொய் சொல்லாமல் ஒரு உண்மையாக இருக்கும்போது பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யப்படுறாங்க? உண்மையாக இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பொய் சொல்லுறது என்ன குறிக்கிறதுனா, ஒரு சர்ப்ரைஸ் சொல்லும்போது நிறையா பொய்கள் சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் செய்யுது. அதனால் அநேக அந்த வருகிற சந்ததிகள் எல்லாமே இப்போ அந்த பொய்யினால் நிரம்பினால உண்மைத்துவம் குறைந்ததுனால தேவனுக்கு கோபத்தை நம்ம முற்றுமாய். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இந்த அக்கினியை போடும்போது உண்மையாக வாழ தேவன் உதவி செய்வார் நம்மளுக்கு எல்லாருக்கும். நீங்கள் உதாரணத்துக்கு இந்த அக்கினியை குறித்து நம்ம பார்க்கும்போது எலியாவையும் எலிசாவையும் நீங்கள் பாருங்கள். 2 ராஜாக்கள் 2:11. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எலியாவும் எலிசாவையும் நடுவில் என்ன செஞ்சதுன்னா அக்கினி ரதம் பிரித்தது. அப்போ ஊழியங்கள் எலியாவுக்கு முடிந்தது என்று என்ன செஞ்சார்? சுழல் காற்றில் எடுக்கப்பட்டார். சுழல் காற்றுன்னு சொல்லும்போது தேவதூதர்களை குறித்தது. அவங்க பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டாங்க. இங்கே அக்கினி ஆனது பூமியில் அக்கினி இருந்தால் தான் வாழ்க்கை வாழ முடியும், உண்மையாக பரிசுத்தமாக வாழ முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் 3:24 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அங்கே ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்சதுனால அந்த ஜீவ விருட்ச கனியை போய் சாப்பிட்றதுக்கு போகும்போது ஆண்டவர் அங்கே தடைப்படுறார். சுடலோடைய பட்டயத்தை அங்கே வைக்கிறார். ஏன்னா மனுஷனை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? போய் மண்ணை பண்படுத்துங்க, அது செய்யுங்கன்னு சொல்லிட்டோன்னே இவங்களுக்கு அந்த கனியை புசிக்க முடியல. ஏன்னா பாவம் இருக்கிறதுனால. இயேசு கிறிஸ்து அதான் பூமிக்கு நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் பெரிய இருளில் இருக்கிற ஜனங்களை பெரிய வெளிச்சத்தை காண செஞ்சாருன்ட்டு அந்த நித்திய ஜீவனை திறந்து கொடுக்குறார். அந்த ஜீவ கனியை புசிக்கிறதுக்கு இந்த இயேசு கிறிஸ்து மூலியமாக ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர்றாரு. அதுதான் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக
நம்மளை வந்து அக்கினியினால் அபிஷேகப்படுத்தி பரிசுத்தமாக வாழ கர்த்தர் உதவி செய்கிறார். அந்த நம்ம பிறந்தோடனே நம்ம பரிசுத்தமாக வாழல, இயேசுவை அறிந்து வர வர நம்ம அதான் சொல்கிறது, இன்ன வரைக்கும் நம்ம பரிசுத்தவானா இல்லை. இன்னும் கர்த்தரை நாளுக்கு நாள் பரிசுத்தவான் உள்ளவன் இன்னும் பரிசுத்தத்தை தேடத்தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ராஜாக்கு 2:11 பார்த்தீங்கன்னா, எலியாவும் எலிசாவும் இருக்கும்போது நடுவில் அக்கினி ரதம் வந்து பிரித்தது. அப்போ பிரிக்கும் போது எலியா சுழல் காற்றில் ஏறி போயிட்டார். அப்போ இன்றைக்கி ஒரு ராக்கெட்டை நீங்கள் பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு அக்கினி தான் என்ன செய்யப்படுது, நெருப்பு தான் வானத்துக்கு எடுக்கப்படுது. அப்போ வானத்துக்கு போகிறதுக்கு இன்றைக்கி நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு அக்கினி வேணும். அந்த அக்கினி என்னதுன்னா பரிசுத்த அக்கினி நம்மளுக்குள்ளே வேணும். அது கட்டளைகளையும் நியமங்களையும் கைக்கொள்ள செய்யும். மாறுபாடான இதை நம்மளை என்ன செய்யப்படும், பிரிக்க வைக்கும். எது உண்மை எது பொய் என்று பிரித்து நம்ம உண்மைத்துவத்தில் வாழ கர்த்தர் உதவி செய்வார். அப்போ எலியா வானத்துக்கு ஏறப்பட்டார். அப்போ ராக்கெட் ஆனது மேலே போனோன்னே அங்கே காற்றுல தான் இருக்கும். அப்போ எலியா ஒரு தூதனாக அங்கே போயிட்டார். அப்போ பூமியில் அக்கினியாக அபிஷேகப்பட்டு இருக்கிறவங்க எல்லாமே ஊழியங்கள் செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. தேவனுக்கு முக்கியமாக இந்த பூமியில் இருக்கிறது அக்கினியாக வாழணும். அதே போல் எலியாவையும் எலிசாவையும் பிரித்தது போல் நம்மளை இந்த அக்கினியானது என்ன பிரிக்குதுன்னா மாறுபாடான சந்ததியை விட்டு நம்மளை பிரிக்கிறாரு. நீங்கள் அப்போஸ்தலர் 2:40 பார்த்தீங்கன்னா, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுரு மாறுபாடான சந்ததியை விட்டு விலகுங்கள் சொன்னது போல் அவங்களுக்குள்ளாக ஒரு அக்கினி இறங்கினதுனால அவங்க என்ன செஞ்சாங்க, அதுலேருந்து பிரிஞ்சாங்க. அப்புறம் அதுலேருந்து எடுத்து பேச ஆரம்பித்தாங்க. இருளுக்கும் ஒளிக்கும் வித்தியாசங்களாக இதே இது என்று பிரிக்கிறார். அதனால் உண்மையாக இருக்கிற கட்டளைகளை நம்ம கை கொள்ளணும். அக்கினியான நவமான பாஷைகளை கொடுத்துருக்கிறாரு, அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அது அக்கினி என்னதுன்னா கட்டளைகளை நியமங்களை ஆண்டவர் சொல்லி சொல்லி நம்மளை விண்ணுக்கு கொண்டு போய் பரிசுத்தத்தில் வாழ்ந்து எப்படி அந்த ராக்கெட்டு மேலே போகிற போது அதே போல் நம்ம பரலோகத்துக்கு ஏறி போகிறதுக்கு இந்த அக்கினி ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் நம்ம இன்றைக்கி வீட்டில் நம்ம இருக்கிறோம், பிள்ளைங்களை வந்து நம்ம என்ன செய்யணும், சத்தியத்தில் அக்கினினால் பிள்ளை தானே பாவம் தானே அப்படின்னு நம்ம கொஞ்சம் தானே பொய் சொல்லுதுன்னு நம்ம விட்டு கொடுக்காதபடி பரிசுத்த ஆவியானவர் எதை உண்மையாக பேச சொல்கிறாரோ அதை உண்மையாக பேசும்போது நம்ம குடும்பமும் சீராக வளரும், அடுத்த ஜெனரேஷனும் நம்ம காப்பாற்றப்படுவோம். பூமியாக அப்படியாக சீர்கெட்டு போய் இருக்கிறதுனால அழிவுக்கு நேராக போய்கொண்டு இருக்கிறது. கர்த்தர் நம்ம உண்மையாக இருக்கும்போது தேவன் நம்மளை எல்லாரையும் பாதுகாப்பார். அதனால் கர்த்தர் சித்தமானால் அடுத்த வீடியோவில் இன்னொரு பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு கட்டளைகளையும் நியமங்களையும் நம்ம பார்ப்போம். God bless you.